இந்த ஆளுக்கு ஒரு வினோதமான பர்ஃபியூம் கிடைக்குது. அதை அடிச்ச உடனே பக்கத்துல இருந்த ஒரு பாட்டி இவன் மேல வந்து விழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு இவனுக்கு புரியல. அவங்கள தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். இதுக்கெல்லாம் அந்த பர்ஃபியூம் தான் காரணம்னு அவனுக்கு தெரிய வருது. இந்த பர்ஃபியூமை வச்சு இவனுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏர்போர்ட்ல போய் இவனோட டிக்கெட்டை கொடுக்குறான். அங்க உடனே இவனோட ஃபிளைட் போயிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவன்கிட்ட இருந்து அந்த பர்ஃபியூம் எடுத்து அடிச்சுக்கிறான். மறுபடியும் டிக்கெட்டை கொடுக்குறான். அந்த பர்ஃபியூம்ல மயங்கி இவனுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் தராங்க. அதுக்கப்புறம் இவன் போக வேண்டிய இடத்துக்கு லேண்ட் ஆன உடனே அங்க இருந்த லேடி இவனுக்கு மயங்கி இவனுக்காக அந்த கார் தந்துடுறாங்க. சந்தோஷமா கார் எடுத்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கார் நின்றும். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம நின்று இருப்பான். அங்க ஒரு 3 பொண்ணுங்க ஜீப்ல வருவாங்க. அந்த பர்ஃபியூமை யூஸ் பண்ண உடனே எல்லாருமே இவனோட காரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு மீட்டிங்க்கு வருவாங்க. அங்க போக ட்ரை பண்றான். ஆனா இவனை உள்ள விட மாட்டாங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட போக ட்ரை பண்றான். சுத்தி இருக்கவங்க இவனை அடிக்க வருவாங்க. ஆனா அவங்கள எல்லாம் கண்டுக்காம போவான். எல்லாரும் சேர்ந்து அவனை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவனோட போன் கீழே விழுந்துரும். அப்போ அந்த ஆக்ட்ரஸோட போட்டோ அதுல இருக்கும். அந்த ஆக்ட்ரஸும் அதை பாத்துருவாங்க. அவங்க என்னது இதுன்னு கேட்பாங்க. கேட்டா அவங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி சென்ட் அடிச்சுட்டு பக்கத்துல போய் நிக்கிறான். மத்தவங்கள மாதிரி இவங்களும் அந்த சென்ட்டுக்கு மயங்கி இவனுக்கு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம்